வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இன்றைய வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஹபில்டார் 2025 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான கிளாஸஸில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிகே. ஓகே, ஸோ ஜிகேல இன்னைக்கு பார்க்கக்கூடிய எத்தனாவது பார்ட் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 3வது கிளாஸ் தான் நான் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜிகேக்கு கிட்டத்தட்ட அப்புறம் ஒரு 2 கிளாஸ் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். அதில் நிறைய விஷயத்த வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ இதில் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எடுக்யூட்டிவ் பேட்டர்னில் ரீசெண்டாக கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸை தான் ரொம்ப தெளிவாக பார்த்துட்ருக்கோம். ஸோ எந்த மாதிரிலாம் கேட்பாங்க, அதை நம்ம எந்த மாதிரி தெளிவாக படிக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் வந்து ரொம்ப டீட்டெயிலாக படிச்சுட்ருக்கோம். ஸோ இதில் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான், சரிங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக அப்புறம் இந்த வீடியோஸுக்கும் சரி, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைபோட பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் ஆனது எக்ஸாம் அப்டேட்டுகள் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேர்றாங்க. ஹூ எமாங் த ஃபாலோயிங் இஸ் ரிலேட்டட் டு தி பரகிராம் திவாஸ்? ஓகே, ஸோ அதாவது பின்வருவனவற்றில் பரகிராம் திவாஸுடன் தொடர்புடையவர் யார் அப்படி மாதிரி இங்கே கொஸ்டின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ பரகிராம் திவாஸுடைய தொடர்புடையவராக யார் வருவாங்க? இங்கே ஆப்ஷன் 1ல் பார்த்திங்க அப்படின்னா சுபாஷ் போஸ். ஓகே, ஸோ சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிறதான். ஆப்ஷன் 2ல் பார்த்திங்க அப்படின்னா ஆசாத். ஓகே, அபுல் கலாம் ஆசாத்னு சொல்லுவோம்ல. அதாவது ஆப்ஷன் சியில் பார்த்திங்க அப்படின்னா மகாத்மா காந்தி. அண்ட் ஆப்ஷன் டியில் பார்த்திங்கன்னா பகத்சிங். ஓகேவா? ஸோ அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பரகிராம் திவாஸுடன் வந்து தொடர்புடையவர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏயில் இருக்க சுபாஷ் சந்திர போஸ். ஓகே, ஸோ நமக்கு சந்திர அப்படிங்கிறது கொடுக்காம இருக்கிறதுனால நீங்கள் வந்து சுபாஷ் போஸ் அப்படிங்கிறவர் வந்து வேறு ஒருத்தராக இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே யோசிக்க வேணாம். ஸோ இந்த பரகிராம் திவாஸ் அப்படிங்கிறது வந்து எதனால சுபாஷ் சந்திர போஸ் கூட ரிலேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பரகிராம் திவாஸுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸோட எதனால் ரிலேட் ஆச்சு அப்படின்னா, இந்த பரகிராம் திவாஸ் அப்படிங்கிறது ஜனவரி 23 வந்து போகிறோம் இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணக்கூடியதாக இருக்குது. எதுக்கு இந்த பரகிராம் திவாஸ் ஜனவரி 23 செலிப்ரேட் பண்ணக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய பர்த்டே. ஓகேவா? ஸோ இவருடைய பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த டேயில் தான் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அதாவது ஜனவரி 23 தான் வந்து பார்த்திங்க நம்ம சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து பிறந்திருப்பாங்க. ஸோ அந்த பர்த் அனிவர்சரிக்காக தான் வந்து இந்த டே வந்து பார்த்தா செலிப்ரேட் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த நேதாஜி அப்படிங்கிறது வந்து இவருடைய நிக்நேமாகவே வந்து சொல்லப்படுது. ஓகே, ஸோ பாப்புலர்லி நவுன் அஸ் நேதாஜி. ஓகேவா? ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் நேம் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? ஸோ எல்லாருமே ஷார்ட் ஃபார்மில் உடனே சொல்லணும்னு ஞாபகம் வர்ற மாதிரி இருக்கக்கூடியது இந்த நேதாஜிங்கிறது தான். ஸோ அதனால் நேதாஜின்னு சொன்னாலுமே சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொன்னாலுமே யாரை தான் குறிக்கும் அப்படின்னா இவரை தான் குறிக்கும். இவருடைய பிறந்த நாளை தான் ஜனவரி 23 வந்து பரகிராம் திவாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படக்கூடியது. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் கொடுத்துருக்காங்க. விச் முகல் எம்பையர் இஸ் நவுன் ஃபார் ஹிஸ் எக்ஸ்டென்சிவ் ஆட்டோபயோகிராஃபி துசுக்-இ ஜஹாங்கீர். ஓகேவா? ஸோ அதாவது என்னென்னா துசுக்-இ ஜஹாங்கீரியின் விரிவான சுயசரிதைக்கான அறியப்பட்ட முகலாய பேரரசர் யார் அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த துசுக்-இ ஜஹாங்கீரின்னு இருக்குல்ல, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யாருடைய பிறந்ததை வந்து சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ அதை தான் வந்து கேட்குறாங்க. அப்போது இங்கே வந்து அதாவது பிறந்தது இது கிடையாது, யாருடைய சுயசரிதை நூல். சரிங்க. ஸோ ஆப்ஷன் 1ல் பார்த்திங்க அப்படின்னா ஜஹாங்கீர் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியில் வந்து அக்பர். அண்ட் ஆப்ஷன் சியில் பார்த்திங்கன்னா ஷாஜகான். ஆப்ஷன் டியில் பார்த்திங்கன்னா அவுரங்கசீப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இவங்க 4 பேரில் வந்து பார்த்திங்கன்னா யாருடைய இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த துசுக்-இ ஜஹாங்கீரியை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே அந்த புத்தகத்தோட டைட்டில் வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க நிறைய பேர். ஸோ யார் வருவானா ஆப்ஷன் ஏல இருக்க ஜஹாங்கீர் தான். ஓகே, ஸோ ஜஹாங்கீருடைய சுயசரிதை நூல் தான் அதுதான் இந்த துசுக்-இ ஜஹாங்கீரி அப்படிங்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? ஸோ இந்த ஜஹாங்கீரி அப்படிங்கிறவர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒருத்தர். ஓகேவா? ஸோ இவருடைய இயற்பெயர் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நூர்ஜுதீன் முகமது சலீம். ஓகேவா? ஸோ இவருடைய இயற்பெயர் வந்து இது சொல்லப்படக்கூடியது. இவர் எந்த வருடம் பிறந்தார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 1569 வந்து ஜஹாங்கீர் அவர்கள் பிறக்கிறாரு. ஆனால் வந்து இவருடைய ஆட்சி காலம் பார்த்திங்க அப்படின்னா 1605 1627 வரைக்கும் வந்து இருக்கும். ஓகேவா? எஸ், இவர் வந்து தன்னோட 22வது வயசில் வந்து ஆட்சி பொறுப்பை வந்து ஏற்றிருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் த மேஜர் கோரல் ப்ரொடியூசிங் ரீஜன்
லொக்கேட்டட் தெலுங்கானா ஸ்டேட். ஓகேவா? ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா தெலுங்கானா மாநிலத்தில் அமைந்துள்ள முக்கிய நிலக்கரி உற்பத்தி பகுதியின் பெயரை குறிப்பிடும் அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா சிங்கநேரி. ஓகே, சிங்கரேணி கோல்ட்ஃபீல்டு, சிங்கரேணி நிலக்கரி வயல். அண்ட் ஆப்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா ராணிகஞ்ச் நிலக்கரி வயல். அண்ட் ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா டல்சார் நிலக்கரி வயல். அண்ட் ஆப்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா ஜரியா கோல்ட்ஃபீல்டு. ஓகேவா? ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 இதில் எந்த வந்து பார்த்திங்கன்னா எந்த கோல்ட்ஃபீல்டு அதாவது நிலக்கரி வயல் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெலுங்கானா மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் அடிப்படையில் பார்த்திங்கன்னா சரியானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்க சிங்கரேணி கோல்ட்ஃபீல்டு தான் தெலுங்கானா மாநிலத்தில் தான் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிலக்கரி வயல். ஓகேவா? புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஸோ இங்கே கொடுத்துருக்க மற்றதை பார்த்திங்க அப்படின்னா தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த சிங்கரேணி கோல்ட் மைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த மாநிலத்தில்? தெலுங்கானா மாநிலத்தில். ஸோ இந்த சிங்கரேணி கோல்ட் மைன் இருக்குல்ல, கோல்ட் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா கோதாவரி ஆற்றங்கரையில் தான் வந்து இருக்குது, கோதாவரி வேலி. ஓகேவா? ஸோ அதில் தான் வந்து இந்த இது தான் அமைஞ்சிருக்கு. ஓகேவா? புரிஞ்சுக்க நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2வது ஆப்ஷனில் ராணிகஞ்ச். ஓகேவா? ஸோ இந்த ராணிகஞ்ச் அப்படின்றது இருந்துச்சு. ஸோ இந்த ராணிகஞ்ச் பொறுத்த வரைக்கும் தான் இது வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் இருக்குது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த அதாவது ஃபஸ்ட்டு கோல்ட் மைனிங் கண்ட்ரி. ஓகேவா? ஸோ இந்தியாவுடைய முதல் கோல்ட் மைனிங் முதல் வந்து பார்த்திங்கன்னா நிலக்கரி சுரங்கமாக வந்து இந்த ராணிகஞ்ச் தான் வந்து வெஸ்ட் பெங்காலில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஓகேவா? ஸோ இது எப்போலேருந்து தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1774 வந்து இந்த ராணிகஞ்ச் கோல்ட் மைன் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ராணிகஞ்ச் நிலக்கரி வயல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. அதே மாதிரி தான் வந்து இந்தியாஸ் ஃபஸ்ட்டு வந்து கோல்ட் மைன் வந்து இருக்குது இந்தியாவில். அதே மாதிரி வந்து 1774 தான் இது தொடங்கப்பட்டது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த டால்சார் அப்படின்னு 3 ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா ஒடிசா மாநிலத்தில். இது எந்த மாவட்டத்தில் வந்து இருக்குன்னா அங்குல். ஓகே, ஸோ ஒடிசா மாநிலத்தில் அங்குல் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் வந்து தான் இருக்கக்கூடியது. இந்த டால்சார் கோல்ட் இருக்குல்ல, இதுக்கு இன்னொரு பேருமே இருக்குது, அதாவது நிக்நேம் மாதிரியே தான், சிட்டி ஆஃப் பிளாக் டைமண்ட். ஓகே, ஸோ இந்த நிலக்கரி வந்து பார்த்திங்கன்னா கருப்பு தங்கம் கூட சொல்லுவாங்க. அதாவது சரி, இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிட்டி ஆஃப் பிளாக் டைமண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இன்னொரு இதுமாரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ புரிஞ்சுக்கங்க, இது கண்டிப்பாக புதுசாக இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். இந்த மாதிரியான நேமை கொடுத்து கூட வந்து கேட்கப்படலாம். கண்டிப்பாக இந்த சுரங்க டாப்பிக்லேருந்து மைன்ஸ்லேருந்து தான் இந்த மாதிரியாகவும் கேட்கப்படலாம். இந்த டால்சார் கோல் மைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இருக்குது. இது அங்குல் டிஸ்ட்ரிக்டில் ஒடிசாவில் இருக்குது. இதுக்கு இன்னொரு நேம் பார்த்திங்கன்னா சிட்டி ஆஃப் பிளாக் டைமண்ட் அப்படிங்கிற நேமும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜரியா 4th ஆப்ஷனில் இருக்குது. ஜரியா கோல்ட் மைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்குது. இது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா ஜார்க்கண்டில் தான்பாத் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியது. ஓகேவா? புரிஞ்சுக்க நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஸோ இதில் தெளிவாக நம்ம பார்த்துக்கோம். இதில் புதுசாக இருந்தால் நம்ம எக்ஸ்ட்ரா சொல்லப்பட்டதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா த ஜோக் ஃபால்ஸ் இன் கர்நாடகா இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் விச் ரிவர். ஓகே, அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா கர்நாடகாவில் உள்ள ஜோக் நீர்வீழ்ச்சி எந்த நதியிலிருந்து உருவாகிறது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஜோக் ஃபால்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? கோதாவரி, காவேரி, சராவதி, கிருஷ்ணா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஜோக் நீர்வீழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இங்கே கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸில் எந்த இதில் ரிவரில் வந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்க சராவதி. ஓகே, ஸோ இந்த சராவதியிலேருந்து வந்து இந்த ஜோக் நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது வந்து உருவாகி வருது. ஓகே, ஜோக் நீர்வீழ்ச்சி எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஏற்கனவே இந்த மாதிரியான கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். ஜோக் நீர்வீழ்ச்சி பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது. ஸோ அது எந்த ஆற்றிலேருந்து உற்பத்தி ஆகி வருதுன்னு பார்த்தீங்கன்னா சராவதி. ஸோ இதை பற்றியான இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜோக் ஃபால்ஸ் இஸ் த ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. ஓகே, ஸோ ஏற்கனவே நம்ம சொன்னோம். ஓகே, ஸோ கர்நாடகா மாநிலத்தில் இந்த ஜோக் ஃபால்ஸ் அப்படிங்கிறது இருக்குது இந்தியாவில். லொக்கேட்டட் த சராக் தாலுகா. ஓகே, ஸோ இந்த கர்நாடகாவில் இருந்தாலுமே எந்த தாலுகாவில் இருக்குன்னா சராகா தாலுகாவில் இருக்குது. எந்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா சிமுகா டிஸ்ட்ரிக்டில் சராகா தாலுகாவில் ஜோக் ஃபால்ஸுங்கிறது இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து தான் இட் இஸ் வாட்டர் ஃபால் ஆனது சராவதி ரிவர் அண்ட் பாப்புலர் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் பார்க்கப்படுது. ஓகேவா? ஸோ முக்கியமான நீர் அருவிகள் சொல்லுவோம்ல, அந்த நீர்வீழ்ச்சியெல்லாம் சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோக் ஃபால்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால தான் இதுவுமே நம்ம கொஸ்டினை கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைமில் வந்து முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மான்சூன்ஸ் பருவமழை காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது. இப்போ ஜோக் ஃபால்ஸை பற்றி நமக்கு இன்னும் தெளிவாக என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம்.
அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகா மாநிலத்தில் இருக்குது. அதுபோக வந்து கர்நாடகா மாநிலத்தில் ஷிமோகா டிஸ்ட்ரிக்டில் சராகா தாலுகாவில் இருக்குது. இந்த ஜோக் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆற்றுலேருந்து உருவானது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சராவதி. ஓகே, புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அண்டர் த விச் ஆர்டிகல் கேன் பிரசிடென்ட் டிக்ளேர் ஏ நேஷனல் எமர்ஜென்சி. ஓகேவா. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா எந்த சரத்தின் கீழ் குடியரசுத் தலைவர் தேசிய அவசர நிலையை அறிவிக்க முடியும். ஓகேவா. ஸோ அவசர நிலையை பொறுத்த வரைக்கும் 3 விதமாக தான் சொல்லுவோம். இதில் அவங்க கேட்டிருக்காங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து தேசிய அவசர நிலையை எந்த ஆர்டிகல் கீழே தான் அனௌன்ஸ் பண்ணுவார் அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, டிக்ளேர் பண்ணுவோம் அப்படி மாதிரி கூட கேட்டிருக்காங்க. ஆனால் ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 360. ஓகே, 360. அண்ட் ஆப்ஷன் பியில் வந்துன்னா ஆர்டிகல் 356. அண்ட் ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 352. அண்ட் ஆப்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 365 அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டிக்கலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சியை பிரசிடென்ட் வந்து தான் டிக்ளேர் பண்ண முடியும். ஓகேவா. அதான கொஸ்டின். ஆப்ஷன் ஏ பிசி அடிப்படையில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஆப்ஷன் சியில் இருக்க தான் வரும். ஓகே, ஸோ ஆர்டிக்கல் 352 தான். ஓகே, ஸோ ஆர்டிக்கல் 352 அடிப்படையில் தான் குடியரசுத் தலைவர் தேசிய அவசர நிலையை அறிவிக்க முடியும். ஓகே, ஸோ மற்ற ஆர்டிக்கல் பார்க்கும்பொழுது தான் இது ஆர்டிக்கல் 360 வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சின்னு சொல்லலாம். 356 தான் ஸ்டேட் எமர்ஜென்சி சொல்லலாம். ஓகேவா. இன்னும் தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆர்டிக்கல் 352 பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நேஷ்னல் எமர்ஜென்சி அதுதான் சொல்லப்படக்கூடியதாக இருக்கும். அதே தான் ஆர்டிக்கல் 356 பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் எமர்ஜென்சி, அதாவது பிரசிடென்ட் ரூல்னு கூட நான் சொல்லலாம். ஓகேவா. ஸோ பிரசிடென்ட் ரூல்னு கூட கேட்டிருக்காங்க ஒரு டைம். ஓகேவா. ஸோ பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது எந்த ஆர்டிக்கல் கீழே வந்து தான் கொண்டு வரப்படக்கூடியது அப்படி மாதிரி கூட கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறனாலுமே அது ஸ்டேட் எமர்ஜென்சியை குறிக்கக்கூடியதான். அதுக்கான ஆர்டிக்கல் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 356. ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட் எமர்ஜென்சினால் என்ன ஆகும் அப்படின்னா மாநில சட்டசபை வந்து நான் முடக்கப்பட்டு நேரடியாக வந்துன்னா குடியரசுத் தலைவர் பார்வையில், அதாவது ஆளுநருக்கு கீழே வந்து போனால் மாநிலம் வந்து போனால் வந்துடும். அதே மாதிரி வந்து போனால் இங்கே 352 சொல்கிறது வந்துன்னா பாராளுமன்றம் வந்து போனால் பார்லிமெண்ட் இருக்குல்ல, அது வந்து கலைக்கப்பட்டோம். ஓகே, ஸோ எந்த ஒரு ஆட்சியும் இருக்காது. நேரடியாக வந்து எல்லா முடிவுகளுமே குடியரசுத் தலைவர் தான் அவரை எடுக்கக்கூடியவராக இருப்பார். ஆர்மி ஃபோர்ஸஸ் வந்து போனால் வச்சு மாநிலத்தை தான் கட்டுப்படுத்துவாங்க. ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 360. ஓகே, 360 இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சின்னு கூட சொல்லுவாங்க. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி எதனால் வரும்னா பணவீக்கமோ பணத்தாவளோ வந்துடும் அதிகரிச்சாவோ வந்துடும் குறைஞ்ச அந்த மாதிரி விஷயத்தில் இருக்கும் பொழுது அதான் இந்தியன் ஃபினான்ஷியல் ஸ்டேபிலிட்டி இஸ் த்ரெட்டனட். ஓகேவா. ஸோ இந்தியன் ஃபினான்ஷியல் வந்து ஸ்டேபிலிட்டியாக இல்லாமல் ஓகேவா ஸோ அதிகரிச்சோ அல்லது குறைஞ்சாவோ வந்துடும் இந்த ஒரு விஷயம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதையுமே தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா விச் லிஸ்ட் அலோவ் போத் சென்ட்ரல் அண்ட் த ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் ஆன் தி சேம் சப்ஜெக்ட். ஓகே, அதாவது எந்த பட்டியலில் மத்திய மற்றும் மாநில இரண்டையும் ஒரே பகுதியில் சட்டம் இயற்ற அனுமதிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏல பார்த்திங்க அப்படின்னா ரிசர்வ்டு லிஸ்ட். ஓகே, ஆப்ஷன் ஏ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குது ரிசர்வ்டு லிஸ்ட். ஆப்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட். ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட். ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட். அதாவது ஒதுக்கப்பட்ட பட்டியல், யூனியன் பட்டியல், ஒரே நேரத்தில் பட்டியல், மாநில பட்டியல் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா. ஸோ அப்போ இதில் வந்து நான் என்னவா இருக்க முடியும், அதாவது மத்திய அண்ட் மாநிலம் சொல்லுவோங்களேன் அதுதான் இங்கே. ஓகேவா. ஸோ மத்திய மற்றும் மாநிலத்தை இரண்டுலேயுமே ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வந்து எந்த பட்டியல் வந்து முடிவெடுத்தால் ரெண்டுக்குமே வந்து ஏற்றதாக இருக்கும் அப்படி மாதிரி கேட்குறாங்க. ரிசர்வ்டு லிஸ்ட்டாக, அதாவது ஒதுக்கப்பட்ட பட்டியலாக கிடையாது. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட் அப்படிங்கிறது இது வந்து மத்திய அரசு மட்டும்தான் வரும். ஓகே, அதனால இது கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது ரெண்டுக்கும் வரக்கூடியதாக இருக்கும். ஸ்டேட் லிஸ்ட்டுங்கிறது மாநிலத்துக்கு மட்டும் வந்து வரக்கூடியதாக இருக்கும். அப்போ இதில் எது தான் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்கரண்ட் லிஸ்ட் தான். ஏன்னா இதுதான் ஸ்டேட். ஸோ ஸ்டேட்லேயும் வரும் சென்ட்ரல்லையும் வரும். அதனால் இதில் தான் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது பொது பட்டியல் கூட சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பொது பட்டியல் கூட வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஆப்ஷன் சியில் இருக்க ஒரே நேர பட்டியல்னு சொல்லப்படும் இந்த பொது பட்டியலில் வந்துன்னா இந்த மத்திய மாநில இரண்டுக்குமே ஒரே பகுதியில் சட்டம் இயற்ற அனுமதிக்கப்படுகிறது. ஓகேவா. ஸோ மற்ற யூனியன் லிஸ்ட்னால் யூனியன் உள்ள அதுக்கான ஒதுக்கப்பட்டுள்ள அந்த துறைகளில் மட்டும்தான் இருக்க முடியும். அதே மாதிரி ஸ்டேட் லிஸ்ட்டுங்கிறது ஸ்டேட் லிஸ்ட்டில் சொல்லப்பட்ட துறைகளில் மட்டும்தான் வந்து முடிவு இருக்கும். ஆனால் ரெண்டுலேயுமே ஒரு முடிவை எட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் சொல்லப்பட்டுள்ள இதெல்லாம் தான் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இப்போ யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட் அதெல்லாம் பார்த்தோம். ஓகேவா. அப்போனா என்ன இதில் சில முக்கியமானது பார்க்கலாம், இல்லை நிறையா இருக்காலும் முக்கியமானது யூனியன் லிஸ்ட்டில் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் வரும், பேங்கிங் வரும், கம்யூனிகேஷன்ஸ். ஓகே, ஸோ டிஃபென்ஸ் தான் பாதுகாப்பு இருக்குல்ல அது, பேங்கிங்கிறது வங்கியல், அது கம்யூனிகேஷன்ஸ்கிறது இப்போது தபால் துறை, அதே மாதிரி வந்து டெலிவிஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கலாம், அதெல்லாமே தான் யூனியன் லிஸ்ட்டில் வரக்கூடியது. ஓகே, ஸோ தகவல் தொடர்புலாம் வரும்ல அதெல்லாம் கம்யூனிகேஷன்ஸ்லாம் வரும். ஸ்டேட் லிஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு காவல்துறை இருக்கும். இது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனி காவல்துறை இருக்கலாம், அதை சொல்லக்கூடியது. அது அக்ரிகல்ச்சர் விவசாயங்கிறது அதே மாதிரி தான் மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாநிலத்துலையுமே தனித்தனியாக இருக்கும்.
அது ட்ரேடு ஓகேவா, வர்த்தகம் அப்படிங்கிறது அப்படி தான் ஓகேவா. ஸோ இது ஸ்டேட் லிஸ்ட்டில் வரக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட், இது பொதுப்பட்டியல்னு சொல்லக்கூடியது. ஸோ இதில் வந்து கல்வி வரும் ஓகேவா. ஸோ ஃபாரஸ்ட் இருக்குது, காடுகள்லாம் இருக்குல்ல, காடுகள் எல்லாமே எதுனா கன்கரண்ட் லிஸ்ட்லாம் இருக்குது. அதே மாதிரி மேரேஜஸ் ஓகேவா. ஸோ இந்த திருமணம் அதை சார்ந்த பிரச்சனை எல்லாமே எதுனா கன்கரண்ட் லிஸ்ட்டில் தான் வரக்கூடியது ஓகேவா. ஸோ இதில் சொல்லப்பட்டது சரிங்களையும் தெரிஞ்சு பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கரெக்டட் அபவுட் பிஎம் மித்ரா ஓகேவா. அதாவது பிஎம் பிரதமர் மித்ரா திட்டத்தை பற்றி பின்னர் கூட்டுக்கு எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா இட் எய்ம்ஸ் டு எஸ்டப்ளிஷ் இன்டகிரேட்டட் லார்ஜ் ஸ்கேல் டெக்ஸ்டைல் பார்க் ஓகேவா. அதாவது இது ஒருங்கிணைந்த பெரிய அளவிலான ஜவுளி பூங்காக்களை நிறுவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஆப்ஷன் அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் பை தி மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் ஓகேவா. ஸோ இது வந்து கூட ஜவுளி அமைச்சர் தான் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மூணாவது பார்த்தீங்கன்னா த ஸ்கீம் ப்ரமோட் சினரி எமாங் த டெக்ஸ்டைல் வேல்யூ செயின் செக்மெண்ட்ஸ். அதாவது மூணாவது என்னன்னா திட்டம் ஜவுளி மற்றும் ஜவுளி மதிப்பு சங்கிலி பிரிவுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பை ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூணுமே சரிதானா அப்படிங்கிறத இங்கே கேட்டிருக்காங்க. இல்லை இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் அடிப்படையில் வந்துடும், அதை வந்து நம்ம பார்த்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஆப்ஷன் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்லி 1 and 3 ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 and 3 ஆர் கரெக்ட். ஆப்ஷன் 4 சியில் பார்த்தீங்கன்னா ஆல் 1, 2, 3 கரெக்ட் அப்படின்னு. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா 1 and 2 கரெக்ட்னு சொல்கிறாங்க. இதில் வந்து மூணுமே கரெக்டு தாங்க ஓகே. ஸோ இந்த பிஎம் மித்ரா ஸ்கீம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீமு. ஸோ இதில் சொல்லப்பட்ட மூணுமே வந்து கரெக்டு அப்படிங்கிறதான் நான் சொல்லக்கூடியதாக இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம தெளிவாகவே பார்க்கலாம். இப்போ பிஎம் மித்ரா அப்படிங்கிற ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் பார்க்கு தான் வந்து உருவாக்கக்கூடியது. அதாவது எந்தெந்த மாநிலத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் முக்கியமாக மத்திய பிரதேச தார் அப்படிங்கிற பகுதியில், குஜராத்தில் வந்துன்னா நர்வாசரி அப்படிங்கிற பகுதியில், கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா காட்டபுர்கிரி அப்படிங்கிற இடத்துல, உத்தரப்பிரதேசில் பார்த்திங்கன்னா லக்னோலையும், மகாராஷ்டிராவில் வந்துன்னா அமராவதிங்கிற இடத்துலையும், தெலுங்கானாவில் வந்துன்னா வாரங்காலில், தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா விருதுநகர். இது மாதிரி மொத்தமாக இந்தியாவில் ஒரு 7 இடத்துல வந்துன்னா இந்த பிஎம் மித்ரா ஸ்கீம் கீழே வந்துன்னா டெக்ஸ்டைல் பார்க்கு வந்துன்னா உருவாக்கப்பட்டிருக்கு ஓகேவா. ஸோ இந்த ஸ்கீம் வந்துன்னா எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. எஸ். ஸோ இந்த பிஎம் மித்ரா அப்படிங்கிற ஸ்கீமுடைய ஃபுல் மீனிங் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ஜோன் அண்ட் அஃபியரல், இதுதான் வந்து இந்த பிஎம் மித்ரா அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக இது தெரிஞ்சுக்கிறீங்க. இதையுமே வந்து ஃபுல் ஃபார்மே நிறைய எக்ஸாமினேஷன்ஸில் கேட்குறாங்க ஓகேவா. கண்டிப்பாக அதையுமே எதிர்பார்க்கப்படலாம். பிரைம் மினிஸ்டர் அதான் பிஎம்கானது, மித்ராங்களுக்கு எம்முக்கு வந்துன்னா மெகா, ஐக்கு வந்துன்னா இன்டகிரேட்டட், அதே மாதிரி டிக்கு வந்துன்னா டெக்ஸ்டைல் ஜோன்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க, அண்ட் அப்பியரல் ஓகேவா. ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்கீம்ஸ் ஹேஸ் பீன் லான்ச் போஸ்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ஓகே. ஸோ எதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வரப்பட்டதுன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸை அடுத்த நிலை கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காகவும் ஓகேவா, அதில் ஒரு புரட்சி கொண்டு வரதுக்காக ஓகேவா. புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐடி பார்க் எப்படி கொண்டு வரோம் அது மாதிரி வந்துன்னா டெக்ஸ்டைல் பார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி அனுப்புகிற மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரீஸ் தான் ஓகே. புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்கீம்ஸ்க்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துன்னா 4445 கோடிகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு பட்ஜெட்டில். ஸோ இதில் வந்து ஒரு எத்தனை ஆண்டுகளுக்கு வந்து இது வந்து அடுத்து 7 ஆண்டுகளுக்கு வந்து இது வந்து டார்கெட்டாக வைக்கப்பட்டிருக்கு ஓகே. புரிஞ்சுக்க நினைக்கிறேன். அடுத்த 7 ஆண்டுகளுக்கு ஓகே. ஸோ 2022-23 காலகட்டத்தில் வந்து இது வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. அடுத்த 7 ஆண்டு பார்க்கும்போது 2027-28 காலத்தில் வந்து இதோட டார்கெட் வந்து முடியக்கூடியதாக இருக்கும் ஓகே. இப்போ இதில் வந்து முக்கியமான 5 எப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம், ஃபைபர், ஃபேக்ட்ரி, ஃபேஷன், ஃபாரின் ஓகே. ஸோ இது ரொம்ப முக்கியமானதுங்க. கண்டிப்பாக இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்கீம் கீழே 5 எஃப்னு சொல்லப்படக்கூடிய என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம், ஃபைபர், ஃபேக்ட்ரி, ஃபேஷன், ஃபாரின். இதையே அப்படியே இந்த டேபிளே இந்த செயின் மாதிரி இருக்குல்ல, இதையே வந்து கொடுத்து அப்படியே கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை தெரிஞ்சுக்கிறேங்க. கண்டிப்பாக அது முக்கியமான ஒன்றா எதிர்பார்க்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ தேங்க்யூ கேஷ் ஓகே. ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரி கிளாஸஸ் அந்த எக்ஸாம் அப்படியே இருக்குது. நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. தேங்க்யூ கேஷ்.